அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரண். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆய்வு. இந்த தொடர்களில் அருட்பா பாடல்களையும் உரைநடை பகுதியில் உள்ள விஷயங்களையும் ஆய்வு செய்து அதிலுள்ள உண்மைகளை கண்டறிந்து அதை பயிற்சி செய்து நாமும் வல்லார் போல் ஆவதே ஆகும். அதோடு மட்டுமின்றி அருட்பாவை படிக்க தெரியாமல் இருப்பவர்களுக்கும் உரைநடை பகுதியில் புரியாத பகுதியையும் ஆய்வு செய்து அதை புரிந்து கொள்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பையா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருளே சரணம். ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. ஐயா வணக்கம் வணக்கம் சாமி. சரி சாமி, நாம என்ன பண்றோம், பாடெல்லாம் எளிமையா இருந்தா கூட படிக்க வேண்டிய விதம் இருக்கு. அதில் நம்ம எப்படி படிக்கணும், அப்ப எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். வரலாறு நிறைய இருக்கு, அது எழுதியிருக்காங்க. எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், பாடம் எப்படி படிக்கணும் பார்க்கணும், பார்த்துட்டு வரோம். வரும்போது மனத்து வந்த வழி வரலாறு சொல்லிருக்காரு. அவர் நம்ம ஆய்வு செய்கிறோம். அவர் என்ன மனத்தை அவர் தான் ஜெயிச்சாரு, வேற ஜெயிக்கல. அவர் எப்படி ஜெயிச்சா எழுதியிருக்காரு, வழிகாட்டுறாரு. நான் இப்படி தாண்டா பண்ணேன், இப்படிதான் வாழ்ந்தேன், நான் ஜெயிச்சேன்னு சொல்றாரு. நாம எப்படி வாழணும் அதுன்னு சொல்றாரு. அற்பம் மூலமா எழுதி வச்சிருக்காங்க ஐயா. அதான் அவருடைய கருணை, தயவு. பின்னாடி மக்கள்லாம் அடையவேங்கிற அந்த ஏக்கம், தயவு தான் இவ்வளவு எழுதிட்டு இருக்காங்க. நம்ம அதை படிக்கிறோம், வழிகாட்டுறாரு. நம்ம அந்த வழி புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றோம். சரி சாமி, இன்னைக்கு என்ன கதை சொல்லுங்க. இன்னைக்கு என்ன தவத்தோட அனுபவத்தை பார்ப்போமா? வள்ளலார் பெற்ற அனுபவமா, இல்ல தவம் முக்கியமா, இல்ல எதை பாக்குறோம்? இந்த ஒண்ணு ஒரு பாட்டு சாம்பிள் பாக்குறோம். அது மாதிரி தான் அப்புறம் வேற பாட்டுக்கு போகிறோம். 6:65 எடுங்க. 6:65 6:65 இது 1 hour தானே? எப்போ 1 hour தானா? 1 hour தான். கிளாஸ் இருக்கு சாமி எனக்கு. கடவுளே, அந்த கேப்ல இது பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு வெளியாகணுமே, அதனால 65 அடைக்கலம் புகுதல். என்ன பாட்டு பார்ப்போம்? பாட்டு எத்தனாவது? 3. தேனே அமுதே சிற்றபையில் சிவமே தவமே சிற்றபையில் சிவமே தவமே செய்கின்றார் ஊனே புகுந்த ஒளியே மெய் உணர்வே என்றன் உயிர்க்குயிராம் வானே என்னை தானாக்குவானே கோனே எல்லாம் வல்லானே ஐயா அம்மா என் அப்பா யான் உன் அடைக்கலமே. சொல்லுங்க. ஏனே அமுதே சிற்றபையில் சிவமே. சிவமையா இருக்கா பாருங்க. அங்க தாமே செய்கின்றோர். நம்ம தாமம் பண்றோம். தாமே செய்கின்றோர் பூனே புகுந்த ஒளியே. அந்த ஒளி உடம்புல எங்க பூந்து, யாரு பூந்துன்னு சொன்னா, யார் தாமம் செய்யறாங்களோ அவங்க உடம்புல தான் பூந்துக்கும் ஒளி. தாமே செய்கின்ற நல்ல வழிய படப்பட்டுப்பா. நான் பாராயணம் பண்றேன், ஆதாரம் பண்றேன், ஒழுக்கமா இருக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கோ. தவம் பண்றியா? தவம் பண்ணாதான் ஒளி உள்ள வரும். 10வது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு பாருங்க ஐயா. தாமே தாமே சொல்ல, தாமே ஏகாரம் பண்ணலப்பா அண்ணத்தான தாமே செய்கின்றோர். அவன் உடம்புலதான் புகுந்த ஒளியே. உணர்வு என் உயிர்க்குறான் வானே, என்னை தானாக்குவானே. உயிர் வானேன்னா என்ன? வானேன்னா வெளி சுத்தம். என்ன இருக்கு? வெளியெல்லாம் வேறொன்றும் இல்லை அப்படின்னாங்க. பாட்டு எடுங்க சாமி. அது எங்க இருக்கு? அது கொஞ்சம் பாக்கணும், ரொம்ப நாளாச்சு பார்த்து.
சிற்றம்பலத்தில் வானல்லால் வேறொன்று இல்லையா, இல்ல வெளியல்லால் வேறொன்று இல்லையா? வானலால். ஆஹ் வானவழி தானே. சரி, இப்ப எங்க எங்க இருக்கு அந்த பாட்டு? சிறுவில்ல பண்ணுங்க. சிறுவில்லப்பம் திருவிண்ணப்பமா? மூணா பண்ணுங்க. இல்ல பெருவிண்ணப்பம், சின்ன பெருவிண்ணப்பம் மூணா பாட்டு இருக்கு. மூணு மூணு மூணு. தானலாது இறையும் உயிர்க்கு அசைவில்லா தலைவனே, திருச்சிற்றம்பலத்தே வானலால் வேறொன்றில்லையென உரைப்ப வயங்கிய மெய்யின்ப வாழ்வே. ஓ, திருச்சிற்றம்பலத்துல வானலால் வேறொன்றில்லை, வெளிதான் இருக்கு. சரியா சாமி? பாட முடியும். ஊனலால் உயிரும் உளமும் உள் உணர்வும் உவப்புற இனிக்கும் தெல்லமுதே, ஞான நடங்க நாடகஞ்செய் தந்தையே, அப்படி அடியேன் நவில்கின்றேன் கேட்டருள் இதுவே. பாருங்க, நான் அதாவது திரையம் உயிருக்கு அசையல்லா தலைவனே அப்படின்னா, உயிரெல்லாம் அசையல்ல, அப்படி அசையம் இல்ல. ஆமா, அவன் இல்லாம யாரும் அசையாது, அவன் அதுதான். அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு வாங்களா? அதான் அதேதான். அவன் இல்லாம இறைவனை கொஞ்சம் கூட உயிரெல்லாம் அசையில்லா தலைவனே, அசைவடையாது. யாரவன்? திருச்சிற்றம்பலத்தேன் திருச்சிற்றம்பலம் சொன்னீங்கன்னா அவன் ஏற இடம். திருச்சிற்றம்பலம் தான் ஏற இருக்கலாம். வேறொன்றில்லை. அதுல அவன் இடமே திருச்சிற்றம்பலம் தாங்க. வெளியில இருந்தாலும் சரி, உள்ள வந்தாலும் சரி, கோயில இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அவங்க திருச்சிட்டாலும் பேர். சிம்மத்தோட நடராஜர் இருக்கு இல்லையா, திருச்சிற்றம்பலம் பேர் இருக்கு. திருச்சிற்றம்பலம் பேரு. ஓகே. திருச்சிற்றம்பலத்துல ஒத்து பார்க்கும் போது நான் வணக்கம் திருச்சிரம் சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம் தான் சொல்லுவாங்களா? ஆமா ஆமா. திருச்சிற்றம்பலத்துல நடராஜர் இருக்கான்னு சொல்றோம் இல்லையா, ஆமா, அது நடராஜர் தான் காட்டுறது. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, உடம்புல திருச்சிற புறமை இருக்கு இல்லையா, ஆமா, அங்க என்ன இருக்குன்னா வானால வேற வான் வெளிநாள்லாம் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைங்கிற ஐயா. வானால வேற ஒன்றும் இல்லை, வாங்கி பண்பாடுவேன். அப்புறம் ஊனலால், ஊன் மாத்திரம் இல்லை, ஊன் மாத்திரம் இல்லை, உடம்பு மாத்திரம் மாம்சம் மாத்திரம் இல்லை, உயிரும் உள்ளமும் உணர்வும் கோப்புற மகிழ்ச்சி அடையும்படியாக செல்ல முடியும். அமுதம் அமுதம் வருங்க. அந்த அமுதம் வந்து உடம்பையும் உயிரையும் உள்ளத்தையும் உணர்வையும் கோப்புற இனிக்குமா. அது இனிக்கும்படியாக நாடகம் அவன் பண்றான், நாடகம் பண்றான். நான் சொல்ல கேள்லையா அப்படிங்கிற ஐயா. பாப்பாடு வருவோம். ஓகே. வாணி என்னை தானாக்குவானே. ஓ, என்னையும் அவன மாதிரி ஆக்குவேன், நானும் வான ஆகிடும்னா. ஆமா 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 ஆமா. இதுவும் பாட்டு இருக்கு போல இருக்கு சாமி. அங்க வெளிதான் இருந்துச்சு அப்படின்ட்டு அது ஒரு பாட்டு இருக்கு போல இருக்கு. நானும் அவனுக்கு கலந்தான், கண்டது வெளிதான் அப்படின்ட்டு இருக்கா சாமி. அவனும் நானும் கலந்தோம், அங்க வந்து வெளிதான் இருந்துச்சு அப்படின்னு பாட்டு இருக்கா? இருக்குதானே? சரி இல்லைங்க, வாணியை வந்து என்னையும் அவன் வெளியாக்கிடுவானா அப்படியா சாமி? ஆமா ஆமா ஆமா. என்னை தாராக்குவானே அணை மீது நான் தரம். என்னங்க ஓங்கார மீது பாட்டு சார். சாமி பாட்டு 110 145 145 145. ஆன்லைன்ல 145 ஆமாயா. அட்டேங்கப்பா, என்ன சாமி வேற லெவல்ல தான் நீங்க இப்ப. சாமி சரி சரி, ஓகே ஓகே. ஓங்கார அணை மீது நான் அறிந்த தருணம் உவந்து எனது மணவாளர் சிவந்த வடிவு அகன்று இங்கு பலிக்கு வடிவெடுத்து எதிரே நின்றார். இருந்தருள்க என எழுந்தேன், எழுந்திருப்பதென்னி ஆங்காரம் மொழி என்றார். ஒழிந்திருந்தேன் அப்போது அவர் நானோ நான் அவரோ அறிந்திலன் முன்குறிப்பை
ஊங்கார இரண்டுருவும் ஒன்றானும் ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவழியே. 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. ஆஹ் அப்ப என்ன ஆரம்பிச்சா பெருவெளிதாங்க. உம் தன்னை தானாக்குவானே அப்ப இங்க வந்து அவன் வெளி. என்னை தானாக்குவானே, வானே அவன் வானா இருக்கிறான், என்னையும் வானாக்கிடுவானா அப்படியா? ஆமா ஆமா ஆமா. உம் எல்லாம் வல்லானே ஐயா அம்மா என் அப்பா யான் உன் அடைக்கலமே. இப்ப இதுல என்ன தெரியுது? தவமே செய்கின்றோர் ஊனே புகுந்துருவான். சரியா ஆமா சாமி? ஆமா 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 ஆமா. தவம் பண்ணா உள்ள இப்ப விடுவோம். அவன் ஊனு புகுறணும் அப்படின்னாக்கா என்ன இருக்கணும்? தவம் பண்ணணும். தவம் பண்ணணும், இல்லைன்னா முடியாது. தவம் பண்ற மாத்திரம் போறாது, ஆஹ் தயவு பண்ணணும், தயவு பக்தி பண்ணணும். பண்ணணும், உம் ஒழுக்கமா இருக்கணும். 3 பண்ணி தவம் பண்ணா தான் உள்ள விடும். உம் ஈஸிங்க. இது லாபம் என்ன தெரியுமா? தம்பி, இல்ல கஷ்டமான தெரியுது. முயற்சி பண்ணோம்னு வச்சுங்க, அருள் கொடுப்பார் சார் அவரு. முயற்சி செஞ்சு வெற்றி பெறதுக்கு அருள் இருப்பாரு கொடுப்பாரு. அவரு, பார்த்துருப்பாரா? தன்னருளாலே அவன் அருளாலே அவன் தாள் பற்றியா வள்ளர் பிடிச்ச பாட்டா? அவன் அருளாலே அவன் தாள் பற்றி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா? இப்ப குழந்தைங்க சின்ன குழந்தை வளர்ந்து நடக்குத, நடக்கும்போது தத்தி போவோம். அம்மா பார்த்து சும்மா இருப்பா, சும்மா இருப்பாங்க, விழா பிடிச்ச மாட்டா, பிடிச்சிருப்பாங்க பக்கத்துல கை வண்டியா நடக்குது. நம்ம வந்து தவம் பண்றோம், பக்தி பண்றோம், தவம் பண்றோம், தடுமாறுறோம். ஐயா சும்மா இருப்பாரா? தயவான ஐயா சும்மா இருப்பாரா? பார்த்து நிறுவனம் ஐயா உடனே ஹெல்ப் பண்ணுவாரியா? வந்து பயப்படுறோம். நாம வந்து இல்ல தெரியுமா, அனாவசியமா பயப்படுறோம். அனாவசியமா பயம். ஆமா, இது தேவையில்லாத ஒரு பயம். ஓவர் திங்கிங் தான், வேற என்ன? இல்ல அவர் அதுக்கான நம்பிக்கை இல்லை, அவருக்கான ஆழ்ந்த நம்பிக்கை இல்லை, அவர் மேல நம்பிக்கை இல்லை. நம்ம இந்த பயம் வராது. அப்புறம் அடுத்த பாட்டுங்க, என்ன பார்த்து இப்போ 65 84 தவமே பவமே தவிர்ப்பது சாகா. ஒரே சத்தமா இருக்கு. சத்தம் கேக்குதா? லோரி போற சத்தம் இல்லையே, கேக்கலையா? பவமே தவிர்ப்பது சாகா வரமும் பயப்பது நல் தவமே புரிந்தவர்க்கு இன்பம் தருவது நான் தான் தனக்கே உவமேயமானது ஒளி எங்கும் ஒளிரும் சிவமே நிறைகின்றது. உத்தரா நிறைந்ததா? நிறைகின்றது உத்தர ஞான சிதம்பரமே. நீங்க படிங்க சாமி, நீங்க படிங்க ஒரு வாட்டி. பவமே தவிர்ப்பது சக வரமும் பயப்பது நல் தாமே புரிந்தவர்க்கு இன்பம் தருவது தான் தனக்கே ஓமேயமானது ஒளி ஓங்குகின்றது ஒளிரும் சுத்த சிவமே நிறைகின்றது சிதம்பரமே. பவமே தவிர்ப்பது பிறகு அவுட்டு. பவமே தவிர்ப்பது பிறவியை தவிர்ப்பது திரும்பி. அப்ப ஏன் சாக வரோம்? பிறவி. ஆமா, சாகரம் வந்து பிறகு கிடையாது. சரி, இந்த சாகரம் பயப்பது யாருக்கு? நல்ல தவமே புரிந்தவருக்கு. நல் தவம் அது என்ன சாமி? கெட்ட தவம் இருக்கா? இருக்கு. இந்த பண்ணல அந்த பண்ணல கண்ண பாக்கலாம் மூச்சு பாக்கலாம் சொல்றாங்கல்ல. ஓ, சுற்றுதலும் அடக்குதலும் பற்றுதலும் விடுதலும் அதெல்லாம் இல்ல, கிடையாது. அதெல்லாம் நல்ல தவம் பண்ணலாம், நல்ல தவம் பண்ணணும். புரிந்தவருக்கு இன்பம் தருவது, அவ்வளவு இன்பம் தருவது. மத்தன கல்ல நானும் தான் பண்றேன் எதா பண்ணா உள்ள வராது. தான் தலைக்கு ஓமயமானது. உதாரணம் அது அதுக்கேதான் ஈக்குவல். தான் தனக்கு அதுக்கு ஈக்குவல் அதுவேதான். அது கிடையாது. ஒளி ஓங்குன்றது ஒளி ஓங்கும். ஒளி சுத்த அந்த சமயம் ஆகின்றது பிரகாசிக்கிற சுத்தம் சுத்த சிவமே
நிறைகின்றது. ம். இதுலயும் உத்தராசவரம் வடலூர். இல்லைங்க, ஒளிரும் சுத்த சிவமே நிறைகின்றது அப்படின்னு என்ன அர்த்தம் சாமி? உள்ளிருந்தான் என்ன பிரகாசிக்கிறது சார், சி- உள்ளிருந்து பிரகாசிக்கிறது. பிர- ஒளிரும் சுத்த சிவமே நிறைகின்றது அப்படின்னா நிறை நிறைய பரிபூர்ண உடம்பு நிறைய சார். பரிபூர்ணமா உடம்புல நிறையுதா? ஆமா. ஓகே. அடுத்தது உத்தர ஞான சிதம்பரமே. அதே சாமி, உத்தர ஞான சிதம்பரம் வந்து வடலூர் தானே? வடலூர் தான். இது பாடு என்ன சொல்றாரு? வடலூர்ல பெரிதாவும் ஜெயிக்கின்றாங்க. நீ வடலூர் இல்ல, வடலூர் வந்தீங்கன்னா தர்மம் பண்ணி தர்மம் பண்ணுவீங்க, ஞான தவம் பண்ணுவீங்க, எல்லாம் அங்கேயே இருப்பாரு. தம்பி அடுத்த பாட்டு சும்மா பாக்கலாம்னு தோணுது. இவருங்க ஒத்தாரும் எழுந்தாரையும் நேர்கான் கண் உயர்கண்டு உவக்க ஒரு மித்தாரை வாழ்விப்பது ஏற்றாருக்கு அமுதம் விளம்பி இது வித்தாரை காப்பது சித்தாடுகின்ற மேதினி மேல் செத்தாரை மீட்கின்ற உத்தார ஞான சிதம்பரம். உத்தர ஞான சிதம்பரமே. என்ன சாமி ஒத்தாரையும் விடிந்தாரையும் நேர்கண்டு உவக்க அப்படின்னா? ஒத்தார நம்ம ஈக்குவலா இருக்கிறவங்க, கேவலமா இருக்கிறவங்க, ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்கணும்ன்றாரா? ஆமா ஆமா. நேர்கண்டு உவக்க மகிழ்ச்சியோட யார் அவங்களை வாழைப்பது. ஒரு மித்தாரை வாழ்விப்பதுன்னா ஒரு மித்தாரையா? யார் ஒத்த பாக்குறாங்களோ ஒத்து வராங்களோ அவங்க வாழ்விக்கிறதா சாமி? யார் எல்லாரையும் நம்ம ஈக்குவலா இருக்கவங்களையும் தாங்களையும் நேர பார்த்து மகிழ்ச்சியோட யார் ஒன்னா பாக்குறாங்களோ அவங்கள வாழ்விப்பது. பிச்சைலாம் பார்க்கணும், 10 ரூபா வச்சு உயர்ந்த தாழ பார்க்க கூடாது. சரி இல்லைங்க, கண்டு உவக்க ஒரு மித்தாரைன்னு என்ன சொன்னீங்க? இப்ப திருப்பி சொல்லுங்க. ஒரே மாதிரி பாரு சார். சரி, ஒரே மாதிரி பார்த்தா யார் பாக்குறாங்களோ அவனை வாழ்விப்பது. ஓ. அடுத்தது ஏற்றாருக்கு சாப்பாடு கேட்கறான்ல, ஏற்றானா காசு சாப்பாடு கேட்கிறேன். அமுதம் விளம்பி விழுத்தாரை யார் சாப்பாடு போடுறாங்களோ உனக்கு காப்பது. ஏற்றாருக்கு அமுதம் விளம்பி விழுத்தாரை காப்பது. சித்தாடுகின்றது. சித்தாடுகின்றதுன்னா உலகத்துல செத்தாரை மீட்கின்றது, செத்தாரை மீட்டு எடுப்பது. அதுதான் செய்தி. சிதம்பரம். இப்ப என்ன சொல்றாரு? உத்தர ஞான சிதம்பரத்துக்கு போனாக்க அதெல்லாம் நடக்குன்றாரா இல்ல பூர்வம் பாருங்க. தர்மண்டல இருக்கு, ராமண்ட ஞானம் இருக்குல்ல, என்ன அர்த்தம் இருக்கு? வடலூர் அர்த்தம் இல்ல, தர்மம் பண்ணுடா, தானம் பண்ணுடா, தவம் பண்ணுடான்னு அர்த்தம். அப்படி சொல்லுங்க சாமி. அப்ப சிம்பிள் தான், தர்மம் பண்ணு தவம் பண்ணு முடிஞ்சு. அங்க இருக்கலாம் எப்படியா இருக்கான் பிறந்த இருந்த பேர் இல்ல, தர்மச்சால அங்கேயே பிறந்திருந்தானே அதெல்லாம் அடைவானா? ஒன்னும் அடைய மாட்டான். அங்கேயே பிறந்திருக்கானா? என்ன சாமி நிறைய பேர் இருக்கான்ல, வாழ்ந்துருக்கான்ல, அங்கேயே பிறந்து வாழ்றாங்களா? நிறைய பேர் தர்மச்சாலை வளரல. ஓ, தான் இருக்காங்க. வாழ்ந்துருக்கீங்க அவங்க தான் இருந்தாங்க. ஆமா, ஒண்ணு காணலையே. ஆமா, இன்னும் மாம்சம் சாப்பிடுங்களாம். ஆமா, அப்புறம் இல்லை எல்லாம். நம்ம இங்கேருந்து போனா கூட நான் போய் பசியனுக்கு சாப்பாடு போடல பாருங்க, அந்த குணமும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற குணமும் அவங்க செஞ்சா நம்ம வாழ வைக்கும். எல்லாம் ஒரே மாதிரி பார்க்கணும், ஈக்குவலா பார்க்கணும், தர்மம் செய்யணும், சாப்பாடு போடணும், அவங்க செய்யணும், இந்தியாவோட காப்பாற்றும். இந்த இதுல நிறைய பாட்டு இருக்கு பாருங்க. ஆமா இருக்கு. கொல்லானிது கோடானிது கோபமிலார் சொல்லால் உவந்தது சுத்த சன்மார்க்க
புரிஞ்சது. சரி வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் அப்படி பார்த்துட்டே போவோம். அடுத்த படம் பார்ப்போம், தவத்தை பார்ப்போம். தவத்தை பத்தி இப்ப இதுல என்ன பார்த்தோம்? தவமே புரிந்தவருக்கு இன்பம் தருவது. சரியா சாமி? ஆமா ஆமா அதுவும் நல் தவமா, நல்ல தவம், குவாலிட்டியானது போல இருக்கு. ஆமா. ஓகே, அடுத்து புரிஞ்சு பண்ணுங்க. 112 ஆ. மெய்யருள் வியப்பு. அது சொல்லி சொல்லணும். 91 91 இங்க காப்பு இருக்கும் போல இருக்கேன். காப்பு இருந்துச்சுன்னா 92 இருக்கணும். சிவமே நின்னை பொதுவில் கண்ட, அதா ஆமா ஆமா இவராலும் நின்னை அறிதற்கருமை அருமையே ஆரே அறிவார் மறையும் அறியாது நினது பெருமையே. அதா இல்ல சொல்லி சொல்லுங்க. 97 91 சிவமே நின்னை பொதுவில் கண்ட செல்வர் தம்மையே தேவர் கண்டு கொண்டு வணங்குகின்றார் இம்மையே தவமே புரிந்து நின்னை உணர்ந்த சாந்த சித்தரே தகுமைகளிலும் தாமே ஏற்ற வயத்த வாய்ந்த சித்தரே. சிவமே நின்னை, இது பாட்டு. சிவமே இந்த பொதுவில் கண்ட, பொதுவெல்லாம் பொருள் பஞ்சல கண்ட செல்வர் தம்மை, அவங்க செல்வர்கள். அவங்கதான் செல்வந்தர்களா? ஆமா ஆமா. சிவத்தை யார் புதிர் பாருங்க அவங்க செல்வர்கள். ஆமா, பொதுவெல்லாம் யார் சிவத்தை பூர்வ மத்தியில பாத்துட்டாங்களோ அவங்கதான் செல்வர்கள். அவங்களே தேவர்லாம் கண்டு வணங்குறாங்க. தேவர் கண்டு கொண்டும் வணங்குகின்ற, தேவர் கண்டுகிட்டு வணங்கிறாங்க அவங்கள. ஓகே, அவங்கள வணங்குறாங்க. என்ன இம்மையே தவம் இருந்து நீங்க தவம் பண்ணி உடனே சாத்து வித்தாரு. சாந்த சித்தர்னா ஏன் சாந்த சித்தர்? சாந்தம் அர்த்தம் தயவு, கோபம் எல்லாமே, கோபமே ஒத்துட்டு சாந்தமா இருக்கிறவங்க, சாந்தமா இருக்கிறவங்க, தயவு பண்ணவங்க, தயவோட உள்ளவங்க. அந்த சாந்தமா இருக்கிறாங்க அவங்க மாத்திரம்தான் 5 தாமியற்ற சித்தர் சொல்லி அவன் தான் செய்ய முடியும். தவம் பண்ணி உன்னை உணர்ந்து சாந்தமா யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் 5 அவங்களே செய்வாங்க. இப்ப சாமி இதுல ஒரு க்ளூ இருக்கு பாருங்க. தவமை புரிந்தாதான் உன்னை உணர்ந்துக்க முடியும். சரியா? ஆமா ஆமா ஆமா. உணர முடியாது. அவனை உணர்ந்துட்டானா அவன் தானே பண்றான். நீங்க எதுக்கு ஆர்டர் சாந்தமா இருக்க? ஆமா, அடங்கு, உன்னால ஒண்ணும் முடியாது, நீ அடங்கு, நீ பார்க்க போனா வாயே திறக்க கூடாதுன்ட்டு அப்படியே சாந்தமா இருக்க வேண்டியதான். ஆமா, தாமே புரிந்து பாருங்க. யார உணர முடியும்னா தான் செஞ்சாதான் உணர முடியும். தாமே புரிந்து உன்னை உணர்ந்த சாந்தத்தாரே உணர்ந்த கோவார உணர முடியாது. பாருங்க, யார உணர முடியாது? சாந்தமா தான் உணர முடியும், கோவார உணர முடியாது. சரி, அப்படி இருந்தவதான் 5 செய்ய முடியும். ஐயா 5 செய்ய பாருங்க. ஆமா சாமி, இப்ப 5 படைத்தல், காத்தல், அருளல், விளக்கம் செய்வித்தல், அப்படி விளக்கம் செய்யும் போது இவன் கேட்கலனாக்க கோவம் அழிச்சிட்டு வா. அதான் இல்ல 5 ஒரு ஆள் கையில குடுக்கணும்னா சாமி அதுக்கு முதல்ல சாந்தமானங்களா இருக்கணும் போல இருக்கு. இல்லன்னா அந்த தொழில செஞ்சுட்டு டென்ஷன் ஆயிரும். இந்த பாட்டு பாருங்க. தாமே புரிந்துதான் பாட்டுலாம் தாதையா தாம் முடிஞ்சாதான் ஆடல் உணர முடியும் கொண்டாடுற பாருங்க. தாத்திரை ஆழத்தை புரிஞ்சுக்கணும். தாமே புரிந்து உன்னை சாத்து வைத்தார். 116 ஆடேடி பந்து ஆடேடி பந்து 8வது பாட்டு இல்லைங்க. இதுல காப்பு இருக்கா? இல்ல. சிவமே பொருள் என்று அறிவா, இது ஆசமே. ஆமா, சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன், சித்தாரை மீட்கின்ற திண்மையும் பெற்றேன், உவமே
உவமேயம் சாமி. உவமேயம் இல்லாத. உவமேயம் இல்லாத ஒரு நிலை தன்னில் ஓரிரண்டெண்ணாத ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன். தவமே புரிகின்றார் எல்லாரும் காண தயவாள் அழைக்கின்றேன் கயவாதே தொழி. அவமே போகாது என்னோடு ஆடு இடிப்பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடு இடிப்பந்து. சொல்லுங்க சாமி. பொருள் நீ அடைந்த பொருள் என்ன பொருள்? பொருள் சிவன் தான் நம்ம பெற வேண்டிய, அதாவது நம்ம சம்பாதிக்க வேண்டியது சிவத்தை தான். சரியா சாமி? அதான் பொருள். இந்த அறிவால் அறிந்த அறிவு இருந்தாதான் அந்த உலகம் வரும். சரி சாமி நில்லுங்க. இப்ப உலகத்துல வந்து சாமி, நான் இது கூட ஒரு சின்ன ஒரு சொல்றேன் நானு. இப்ப வந்து இப்ப நிறைய பேர் வந்து இந்த புத்த மதமா மதத்துல இருப்பவங்க வந்து சைவமா இருப்பாங்க. ஆனா காசுன்னு வந்துடுச்சு வச்சுங்களேன், இந்த ஆன்மீகத்தை பார்க்க மாட்டாங்க. காசு ஆன்மீகம் வேற வேற அப்படின்னுவாங்க. இப்ப இங்க சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன் அப்படின்னாக்கா, நான் சேர்க்க வேண்டியது சிவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேனாக்கா கருணை தான் வருவாங்க. காது போய் கேர் பண்ண பாருங்க. ஐயா காதை கேர் பண்ணல பத்தியா? கேர் பண்ணல. ஓகே ஐயா 20 ரூபா பணம் அமிச்சா ஐயா அவருக்கு. ஐயாவுக்கு இந்த நாயகி படம் எதுவும் திருப்பி அமிச்சார். இந்த நாயகி என்ன நாயகி படம் தான் தெரியும். இந்த நாய் மாதிரி கம்பேர் பண்ணி நாய்க்கு காசு கொடுத்தாக்க என்ன பயன் இருக்கு? ஒரு பயன் திருப்பி அமிச்சார். அது மாதிரி சிவன் தான் பொருள், அடைய வேண்டிய பொருள். அறிய வேண்டிய பொருள்னு அறிவால அறிஞ்சுக்கிட்டேன். அறிவு இருந்தாதான் தெரியுமா சாமி? அப்ப முட்டாள் எப்படி தெரியும்? முட்டாள் காசு தான் தெரியும். முட்டாள் பணம் தான் தெரியும். பணம்னு. ஆமா. செத்தாரை மீட்கின்ற திண்மையும் பெற்றேன். பாருங்க, சிவன் பொருளாச்சுன்னா செத்தாரை மீட்கலாம். தம்பி இது செத்தாருதா இறந்தாரையா? செத்தாரு இறந்தாருக்கு வித்தியாசம் என்ன சாமி? செத்தாரு வந்து வாழ்ந்து கொண்டே உண்மை தெரியாம இருக்கிறவன். நடப்பணமா அலைகிறான். கரெக்ட். அதான் செத்தார். இறந்தாருன்னா உயிர் நீக்கிறவங்க உண்மையாலே போயிட்டவங்க. ஓமேயம் இல்லாத பொருள் அல்ல. அது ஓமேயம் ஈக்குவல் எதுவும் கிடையாது. ஓமேயம் இல்லாத ஓமையே சொல்ல முடியாது. ஆமா, ஒரு நிலை ஒன்று இரண்டு எண்ணாத ஒன்றிரண்டு அப்படின்னா உருவமா அருவமா? உருவங்களே அருவங்களே பாப்படா. அதெல்லாம் இருந்தா அவ்வளவுதான். உருவம் இல்லை அருவம் இல்லை. அது உண்மையில நிலை. புரியுதா? புரியுது சாமி. தலைமை பெண்ணில் எல்லாரும் காண எல்லாம் தாமன் எல்லாரும் பார்க்கலாம். பாருங்க, நான் மட்டும் இல்ல, தாமன் எல்லாரும் பார்க்கலாம். தேவாரம் அழைக்கிறேன், வாங்க தேவாரம் கூப்பிட வாங்க. தவம் பண்றவங்க எல்லாமே பார்க்கலாம். தயவால சொல்றேன்ப்பா, இது என் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீங்க எல்லாம் இப்படி கஷ்டப்படுறீங்களே, அதனால சொல்றேன். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்தரமன் வராங்களாரு. என்னங்க திருத்தரமன் வரமாட்டான், வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துவான். கயவா வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன். ஓகே, கயவா திருத்தரமனாது அது பண்ணாவே அவன் கேவலமா போயிடுவேன். ஓகே, அவன் போகாது. அவன் பாவம் என்னோட ஆடிப்பந்து கூட ஆடு போகாது. என்னோட ஆடிப்பந்து என்ன சாமி? அவரு கூட பந்து விளையாட சொல்ற, அவர் பந்து விளையாட சொல்லி கொடுப்பாரா? பந்து விளையாடுதான் தவம் பண்றதுயா? இல்ல சாமி, அது பந்து அதான் சாமி சொல்றேன். நம்ம தவம் பண்ணும் போது அவரோட சேர்ந்து பண்றோம், அவரு சொல்லி கொடுப்பாரா, கூட்டிட்டு போவாரா, அந்த மாதிரி சொல்றேன். ஆமா கட்டாயமா. அதாவது சாமி இப்ப பந்து, சரி சாமி இல்லைங்க இது வந்து இப்படி பாப்போமே. இப்ப வந்து ஒரு மேட்ச் பந்து விளையாட்டு இருக்குனாக்கா, அதுக்கு வந்து ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க, கோச்சின்னு சொல்லுவாங்க. இப்ப இவருதான் நம்ம கோச்சி. கட்டாயமா. அப்ப அவர் சொல்லி கொடுப்பாரு, இது பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி போங்க அப்படின்ட்டு. அவமே போகாது என்னோடு ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து. அருட்பெருஞ்சோதி கண்டு சாமி, அருட்பெருஞ்சோதியை கண்டா? ஆமா, பாத்துருக்கீங்களா? ஆரேடி பந்துனா ஐபால் பந்து ஆடு.
பந்து ஆடு அது புருவமத்தி. அது பாருங்க, ஆடுனா பந்து போய் போடுறல்ல, ஆமா, அது தூரம் பாருங்க, அசையாளு பாருங்க. மொத பாட்டு இருக்கும். மூணாவது பாட்டு. மூணாவது பாட்டா? அசையாமல் நின்றங்கே ஆரேடி ஆடு பந்து ஓடி ஓடி ஆடாத. ஓடி. கண்ணு வந்து அசையக்கூடாது. இறக்காத ஏத்தாத அங்கேயே வச்சுக்கு. அவ்வளவுதான். தம்பி அந்த கண்ணு இறக்காம அப்படியே வச்சிருந்தோமாக்கா அப்படியே வரைக்கும் ஒரு அது வரைக்கும் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி அப்படியே தலை பின்னாடி எல்லாம் இல்ல, வலிக்கும். அது மாதிரி சொல்லுங்க. கண்ணு நல்லா மூடலன்னு சொன்னா வரைக்கும். ஓ, கண்ணு கொஞ்சம் திறந்து தான் வரைக்கும். கண்ணு மூடிடலாம். அசையாமல்னா ஆடாம அசையாம கண்ணு அங்கேயே வச்சிரு புருவமத்தியிலே. ஆடி பந்து ஆடுறது, பந்து ஆடுறா பந்து ஓடி ஆடி வர்றோம்ல, ஆமா. வந்து ஆடி ஓடுற பந்து இல்லடி, அதை நின்று ஆடுற பந்து அசையாத வச்சு ஆடு. இந்த குழுவை கொடுத்துருக்காரு, அப்படி குடுக்கலன்னா என்ன ஆகுறது? ஓடி ஓட வேண்டியதான். அவன் பந்தை தூக்கிட்டு ஃபீல்டுக்கு ஓடிக்கிட்டு வளராரு பந்து அடைச்சு விட்டாருப்பா அப்படின்னு ஓடிடுவாங்க. அசையாம நின்று பந்துனாக்கா தலை இது கண்ணு. கண்ணு கண்ணு உடம்புலயே ஐபால், அதான் பேரு. சரி சாமி, அடுத்து பாருமா. இல்ல இங்க பாருங்க, இதுல வந்து என்னன்னாக்கா பாருங்க. இல்ல முதல்ல நீங்க என்ன பாட்டு சொன்னீங்க? எட்டு பார்த்தோம். தவமே புரிகின்றார் எல்லாரும் காண தயவாள் அழைக்கின்றேன். எல்லாரும் பார்க்கலாம் சாமி. இப்ப தவம் புரிஞ்சா எல்லாரும் பார்க்கலாம். முடிச்சேதான். இசையாமல் போனவர் எல்லாரும் நாண இரவா பருவரம் யான் பெற்றுக் கொண்டேன். வசையாதும் இல்லாத மேற்றிசை நோக்கி வந்தேன் என் தோழி நீ வாழிகான் வேறு நசையாது என்னுடை நண்பது வேண்டில் நன்மார்க்கமாம் சுத்த சன்மார்க்கம் தன்னில் அசையாமல் நின்றங்கே ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டாடேடி பந்து. இதுல முக்கியமானது நண்பது வேண்டிலா. சொல்லுங்க சாமி, என்ன சொல்ல? கூப்பிடுறல்ல, சந்தோஷம் வாங்க வரமாட்டேன். இசையாம வராம போனீங்கன்னா என்ன வெட்டப்படுவீங்க. நான் வந்து 20 நான் அடைஞ்சிட்டேன். பண்ணலாம் வைக்கப்படுவேன். நான் அடைஞ்சிட்டேன். நான் என்ன பண்ணேன், நல்ல ஒழுக்கத்தோட நேரம் பழுதல மேல் கழிச்சேன். நான் நீ வேற விரும்பாதே. என்னுடைய நண்பன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போடலாம் சித்தான் மாதத்துல அசையாம நில்லு. இதை விட்டு வேறையும் போகாது. நின்று என் ஃப்ரெண்ட்ஷிப் அடையும். இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணோம்னா என்ன பண்ணணும், அசையாம நினைக்கணும். இன்னொன்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டு வரும். ஃப்ரெண்ட் ஆகிட்டா ஈக்குவல். இன்னொன்னா கேட்டு வாங்கிக்கலாம். புள்ளிங்கலாம் சொல்லுவாங்கல்ல, ப்ரோ குட்டுங்க ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு வேண்டியதான். இல்ல பாயில புடி எடுத்துக்கலாம். அவள் பாயில இருந்து பாக்கில புடி எடுத்துக்கலாம். ஓ, ஃப்ரெண்ட்னால. ஆமா, பல்லர் பாக்கெட் வச்சுக்காரா? கையில தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதி என் கையில் அது கொஞ்சம் கொடுக்கமா அப்படின்னு வாங்கிட்டு போயிடலாமா? அப்படிங்களாமே, அவரே கொடுத்துருவாரு. ஆனா அந்த அளவுக்கு ஒழுக்கமும் பக்தியும் நம்மகிட்ட இருக்கணும். அதான் சும்மாலாம் கொடுக்க மாட்டாரு, அதுக்கான வேலைய பாக்கணும்ல. சும்மா தமிழ் ஆசையாளர் சொல்றாருல. ஆமா, என்ன கொடுப்பாரு. நம்ம இப்ப அசைஞ்சிட்டு இருக்கோமா சாமி? இல்லப்பா, இல்ல. சரி, ஓகே. இல்ல அசையாமல் நாங்க என்ன சாமி வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கா, இல்ல வேறொன்னு நாடுவதா? ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீரா சாமி? ஓ, அசைஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க, இது அதுன்னு அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு தெரியாதீங்கடா அப்படின்ட்டாங்க. அப்படிதான் வாடாதீர், வாடி போயிடுங்கப்பா, வாடாதீர்ங்கிற பாருங்க. வாடி போயிடுவீங்க, வாடாத. ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர். பொய் உலகை நம்பாதீர். அதை நம்பிதானே சாமி வாழ்க்கை சிறக்குன்ட்டு இருக்கிறோம்.
கடைசியில வயசான பிறகு ம். எதுவுமே சரியில்லைன்ட்டு நொந்துக்கிறது. ஆமா. சரி வாங்க அடுத்து அடுத்து சொல்லுங்க. இது போலாமா? ஒரு பாட்டு போவோம். ஆ. 110 வருது. வரலாமா வாழாமா? வாங்க வாங்க, என்ன பண்றது பாப்போம். தனித்திரு அலங்கள் 110, 117. பாட்டு 117. ஆமா. 117க்கு முன்னையே இருக்கணும், இல்ல பின்னாடி இருக்கணும். பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்? தெரியாது. 100 17. 7 7 117. 117. ஆமா 17. படிங்க. இல்லைங்க இதுல சரியா இருக்கான்னு பாக்குறேன். அதே பாட்டா அப்படின்ட்டு இங்க வேற மாதிரி இருந்துச்சுன்னா தனித்திரு அலங்கள். இல்லங்க இல்லங்க. ஓவுராது துயர் செய்யும் உடம்புதான் என்றும் சாவுராது இன்பமே சார்ந்து வாழலாம் மாவுரா சித்த சண்முற நெறி மேவுரார் தங்களை விடுக நெஞ்சமே அப்படின்னு போட்டிருக்குங்க 17. 117 பாரியா சாமி. ஆ 117 படிங்க. தம்பி இங்க உள்ள 117 அங்க உள்ள 117 வேற வேற. புக்ல வந்து 117 வேற. வருவா. 117 இங்க வந்து ஓவுராது துயர் செய்யும் உடம்புதான். ரெண்டே படி. அதே படி. என்ன சாமி இதையும் படிங்க அதையும் படிங்கன்றீங்க. 117 இதே படிங்க. இல்லைங்க ஓவுராது இங்க இருக்கு. 117 படி அப்புறமா ஓவராது. சரி 117. முன்னால் செய் புண்ணியம் யாதோ உலகம் முழுதும் என்பால் இந்நாள் அடைந்து இன்பம் எய்திட ஓங்கினன் எண்ணியவாறு எந்நாளும் இவ்வுடம்பு இரவாத இயற்கை பெற்றேன் என்னாசை அப்பனை கண்டுகொண்டேன் இதயத்திலே. சொல்லுங்க சாமி. முன்னால் செய்ய புண்ணியம் யாதோ. என்ன புண்ணியம் பண்ணாலும் தெரியலையே. சரி உலகம் முழுதும் என்பால் இந்நாள் அடைந்து உலகம் வர எங்கிட்ட அடைஞ்சது எல்லாம் இன்பம் எய்தல ஓங்கின. ஓ உலகமே என்கிட்ட இன்பத்தை கேட்டு நிக்குதா? அப்படியா? ஆமாக்க வாங்க. ஆமா அப்படி ஓங்கினேன். சரி அப்புறம் எண்ணியவாறு என்னால் என்னைய இந்த உடம்பை இரவாத இயற்கை பெற்று விட்டேன். உடம்பு என்ன நினைச்சேன்னா என்னாலும் இவ்வுடம்பு எப்போது இரவாத இயற்கை பெற்றேன். இயற்கை என்ன சாமி? இயற்கை உடம்பாயிச்சா? ஆமா ஆமா இயற்கை வாழறது இல்ல. அப்புறம் என் ஆசை அப்பனே கண்டு கொண்டேன். என் ஆசை அப்பனை கண்டு கொண்டேன். என்ன ஆசை ஆசையா அப்பன் ஆசையா பாருங்க இதயத்துல. இது ஏன் இதயத்துல கண்டு கொண்டேன்னா அப்படி என்ன சொல்ல வர்றாரு? அன்பு சார், அவ்வளவு ஆசை சார். அப்ப இதயம் என்னங்க? இதயம் தான். இதயத்துல எப்படி சாமி பாக்குறது? ஐயோ அப்படி சொல்றேன்ல இப்ப சொல்றேன். லவ் சொல்றேன். லவ். ஓ லவ்வா? இது நெஞ்சு நெஞ்சில. நெஞ்சில. இன்னொரு பாட்டு அது பாட்டுங்க. அதுல எங்க போயிருக்குது? நூறாச்சுல. அதான் அது எங்க போய் தேடுறதுன்னு தெரியலையே. எல்லாம் கண்ட மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. ஒன்னும் முடியல. முன்னாடியே வாங்க. முன்னாடியே வருங்களா? ஆமா அப்படிதான். போச்சு. எங்க சாமி போச்சு? போச்சு ஓவர போச்சா? ஓங்குமா? ஓவராக்க போச்சு பாருங்க. சொல்லுங்க. எங்க சாமி ஓவரா போச்சுன்றீங்க? வந்துதுங்க. வந்துதா? ஓ ஓவுராது துயர் செய்யும் உடம்புதான் என்றும் சாவுராது இன்பமே சார்ந்து வாழலாம் மாவுரா சுத்த சன்மார்க்க தன்னெறி நன்னெறி மேவுரார் தங்களை விடுக நெஞ்சமே. என்னது இது? ஓவரா துயர் உடம்புதான். ஓய்வு இல்லாம துயர் பண்ணிக்கிட்டே இருக்கு சாமி. அதாவது சாமி இப்ப ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு ஓய்வு எடுனாக்க கேக்குதா? ஓய்வு இல்லைங்க.
அஹ், சாப்பிடலனாலும் கஷ்டம், நிறைய சாப்பிட்டாலும் கஷ்டம், அஹ், தூங்கலைனாலும் கஷ்டம், தூங்கினாலும் கஷ்டம். அஹ். ஐயோ கை வலியே கால் வலியே தலை ஏதோ ஒரு வலி உடம்புல ஏதாவது ஒன்று இருக்கு. ஏதாவது ஒன்று இருக்கும். கையால் ஓச்சுற டைம்ல ஏதாவது இருக்கும். ஏதாவது ஒரு உடம்பு ஏதாவது திரும்ப வந்துட்டே இருக்கும் உடம்பு. வந்துகிட்டே இருக்குது. நார்மலா சந்தோஷமாக இருக்கு சந்தோஷம் இருக்கக்கூடாது. ம், ஓராது சொல்ல போறேன் ஐயா, ஓய்வு இல்லாத கேப் இல்லாம துன்பமே செய்யற உடம்புதான். ம், உடம்புதான் அந்த உடம்புதான் ம், என்னைக்கு சாகாம என்பமே சார்ந்து வாழலாம். ம், இது பாத்தீங்கன்னா உடம்புடைய மோசம் செஞ்சு விட்டாரு. ம், எப்ப வந்து ஓராது துன்பத்தே செய்யற உடம்புதான் ம், என்னைக்கு சாராம என்பமே சார்ந்து வாழலாம். ம். சாகா என்பது வாழலாம். மாவரார் தன்மார் நெல்லி மேவரார் ம். தன்மார் நெல்லி இருக்கு இல்லையா, அது யார் வருது அடையிலையோ அஹ். அவனை விட்டுடு. அவங்கள விட்டுருப்பா. அவங்கள ஆனா விட்டு அது தெரியாது. ம். அவன் வர மாட்டான், நம்மளே எடுத்துருவான். நம்மளையும் கத்துருவான். ஓகே, அது விட்டுடுற பாருங்க. அவனை விட்டுரு. இன்னொரு பாட்டு கூட யோமத ஒருத்தன் முறை ஒருத்தன்னு சொல்ல பாட்டு ம். இல்ல, கவனிங்க. என்னங்க என்ன சாமி? மூடமாக வளர்த்தினேன் அஹ். மூடமாக அவர் சொல்லல, யோமாக காரணம் உடைத்தேன்னு சொல்லுவார். என்னது என்னது இது? என்னது பத்தி இங்க பாருங்க. பொத்திய மலப்பினி புழு குறும்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே. இது ஏற்கனவே அடிக்கடி நீங்க சொல்ற பாட்டு. ஆப் திறந்துட்டாங்க சாமி. ஓகே, வெளிச்ச அடிக்குது, கண்டுபிடிச்சிருவீங்க. ஒளிமயமான எதிர்காலம் தெரியுது. சிரிக்காடாப்பா. வெளிச்ச முகத்துல அடிக்குது சாமி. ஒரு தேஜஸ் தெரியுது. ராடப்பட்டோம் 101 சார். 101 101 உய்வகை கூறல் உலகோர் பாட்டு 6 பாட்டு 101 எடுங்க. எடுத்துட்டேன் சாமி. 6 படிங்க. இதா ஆகமாந்தமும் இதா சாமி. ஆமா, ஆகம அந்தம் படிங்க. ஆகமும் அந்தமும் ஆகம அந்தமும் வேதத்தின் அந்தமும் அறையும் பாகமாம் பரவெளி நடம் பரவு வீர் உலகீர் மோகமாந்தருக்கு உரைத்திலேன் இது சுகம் உண்ணும் யோகமாந்தருக்கு காலம் உண்டாகவே உரைத்தேன். அப்படின்னா முடிவு, ஆகமத்தோட முடிவு, வேதத்தின் முடிவு. சரி, முடிவு அதெல்லாம் சொல்றீங்களே. அது பாடு பரவெளி நடம், பரவெளியில அது பக்கமா பரவெளி நடம். பரவெளினா ஞானம் சார். பரவெளி ஓகே, தவம். அது பரவ அதை போட்டுருங்க உலகீர். முகமது நான் சொல்றேன். முகமது யாரு? முகமதன். அப்படியே உலகில் அப்படியே போகம் இருக்காங்க. போகம்னா பாதப்பட்டதை அடையது வேற, என்ன பண்ணியாவது அடையணும். எந்த திக்கிரி முக்கிரி விளையாச்சு பண்ணி தில்லு முள்ளு அடைச்சிட்டு போறீங்க. முகமது நான் சொல்லடா, முகமது நான் சொல்லல. சரி, சோத்த விரும்புறான் பாரு யோகமாந்தர். இப்பதான் டைம் வந்து நான் சொன்னேன். அவனுக்கு இப்பதான் டைம் வந்து சொல்றதுக்கு. அப்ப யாருக்கு இப்ப இவரு சொன்னதெல்லாம் வந்து யாருக்கு இப்ப போகமாந்தருக்கு சரிப்பட்டு வராதா? ஏத்துக்க மாட்டாங்க அவங்க. என்னங்களா உட்காந்து தியானம் வந்தாமா சாப்பிட்டோமா அனுபவிச்சோமா போனமான்னு இல்லாம உட்காந்துக்கிட்டு அடுத்த படம் பாருங்க. வான நாடரும் நாட அரும் மன்றிலே வயங்கும் ஞான நாடக காட்சியே நாம் பெறல் வேண்டும். ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும் ஈன நாடக பெரியார்கள் வம்மின் நீண்டே. சொல்லுங்க. வாழாடனா தேவர்கள் கூட நாட முடியாத
அடைய முடியாத மந்திர குடும்பத்தில் ம் அங்க விளங்கக்கூடிய ஞான காட்சி நாம் அடையணும். நாம் அடையணும். அதை என்ன பண்றீங்க? ஒரு நாடக காட்சி, டிவி, சினிமா, சீரியலு, தெருக்கூத்து, தெருக்கூத்து, பண்பேரு, ஒரு நாடக காட்சி, சர்க்கஸ், அது ஊழல காட்சியால காலத்தை ஒழிக்கிறோமா நம்ம? காலத்தை ஒழிக்கிறீங்களப்பா. நீ ஈர நாடக பெரிய ஆளுகள் நீங்களாம், பெரியவங்க பெரியவங்க நீங்களாம். ஏன நாடகத்துல பெரியவங்க கிண்டப்படா பெரியவர் கிண்டப்படா பாருங்க. அதான் இல்ல வாங்கலாம் இங்கிறார். அப்பா பெரியவர வாப்பா வா வா அப்படின்னு சொல்ற மாதிரி பெரியவர வாங்க வாங்க இங்க வாங்க பெரியவர இங்க வாங்கன்றது யார மோசமான ஆள அதான் சொல்றேன். சொல்லுவான் சாமி. இப்ப ஒருத்த வந்து அவன் வந்து சேட்டை பண்ணிட்டான் வச்சுக்கேன், அவனை கூட விசாரிக்க போறேன்னாக்கா அவன் வந்துட்டோன்னே வாங்கப்பா பெரியவர வாங்க 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 உங்களுக்கு விசாரிக்கணும் வாங்கணும். சரி சாமி பேசிக்கிட்டே 1 மணி நேரம் கூட ஆயிடுச்சு, அப்படியே முடிச்சோமா? ஐயோ ஐயோ இப்போ இன்னைக்கு அரகலாம் பண்ணிட்டீங்களா? எல்லாம் மண்டது தட்டி தான் இருக்கு, தெளிவா இருக்கு இன்னைக்கு. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நிறைய முதல்ல சொல்லியிருக்கேன், பார்த்தோம் பாருங்க. ஒவ்வொரு பாடலையும் ஐயா வந்து எவ்வளவு சிறப்பா சொல்லிருக்கா பாருங்க. ஒவ்வொரு பாடலையும் ஆழமா சிறப்பா புரியுற மாதிரி எளிமையா அழகா சொல்லிருக்காங்க. நம்ம அதை மெதுவா படிச்சு நல்ல மனதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம நடந்தோமானால் நம்ம ஆண்டு அருள் பெறலாம். நமக்குள்ளே ஆண்டு அடையலாம், எல்லாம் அடையலாம். நம்ம சுலபமா வாழலாம். என் துன்பம் யாராவது நம்ம வராது. அதை வாழலாம். தயவு செஞ்சு பாட படிச்சு நடந்து கொள்ளும்பட முறை வேண்டுகிறோம். வாழ்க மக்களே, வாழ்க மக்களே, வாழ்க வாழ்க. வணக்கம். நன்றி சாமி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருளிலே சொல்லலாம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா, தருண் ஐயா, வணக்கம். நன்றி சாமி. நன்றி. ரொம்ப சிரமம் உங்களுக்கு பார்த்து. நன்றி. நன்றி சாமி.